அப்ப திமுக ஆட்சியில இருந்தாங்க, சரி ரைட்டு. அவங்க மிரட்டினாங்க, அவங்க இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்க, 1000 குத்தம் சொன்னீங்க, சரிங்களா? மக்கள் உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, நீங்க தான் வாங்கணும், நீங்க தான் ஆட்சி ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. அப்ப இதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? உங்க கட்சிக்காரன் தான் சார் போய் மாமூல் கேட்டிருக்காங்க. அப்ப அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன டிஃபரெண்ட்? அதுக்கு அவங்களே இருந்துட்டு போயிருக்கலாம் போல இருக்கு. அவங்களே பரவாயில்லன்னு இருக்கு. அவங்களே உங்களையும் கம்பேர் பண்ணும்போது அவங்களே எவ்வளவோ பரவாயில்ல. இன்னமும் தமிழ்நாட்டுல அதை இன்னொன்னு சொல்லிடுறேன், டாஸ்மார்க்ல 10 ரூபாய்க்கு போல 20 ரூபா. ஓ, அப்ப பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடுனீங்க, இப்ப 20 ரூபா. பாட்டிலுக்கு 20 ரூபான்னு நாங்க பாட்டு பாடலாமா? பாட்டிலுக்கு 20 ரூபா, பாட்டிலுக்கு 20 ரூபான்னு நாங்க பாட்டு பாடலாமா? எங்க பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரிதான், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலங்கிறது உண்மைதான். போயிட்டு கேட்கறது, எங்க ஆட்சி தான் நடக்குது, எனக்கு மாமூல் தரணும்னு கேட்கறது. அதுக்கப்புறம் மருத்துவர் அணியை விட்டு ஹாஸ்பிட்டல்ல ஆய்வு பண்றது. நாளைக்கு வக்கீல் அணியை விட்டு ஜட்ஜி வந்துட்டு ஒழுங்கா தீர்ப்பு சொல்றாரான்னு பார்க்க அனுப்ப சொல்லுங்க. சார் ஒன்னு கேட்கறேன், அவர் யார் சார்? அம்மா உணவகத்துல போயிட்டு ஆய்வு பண்றதுக்கு அவர் யாரு? கலெக்டரா? இல்ல உங்க கட்சி எம்எல்ஏவா? இல்ல ஃபுட் இன்ஸ்பெக்டரா? யாரு சார் அவரு? ஆளுக்கு போயிட்டு ஆய்வு பண்றேன். அது தாவேக்காவோட கட்சி உறுப்பினர் தானே அவங்களாம். சங்கசூழல் நடத்தினா மாமூல் கேட்கறது, ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆய்வு பண்றீங்க அப்படின்னா அவங்க நர்ஸு அந்த அம்மா அங்க போயிட்டு ஆய்வு நடத்த சொல்றது, அம்மா உணவகத்துல போயிட்டு ஆய்வு பண்றேன்னு போறது, தண்ணி வருதான் டேப்பை திறந்து பாக்குறது. ஏன் ஃபுட் இன்ஸ்பெக்டர் யாரும் இல்லையா? ஃபுட் சேஃப்டி ஆபீசர் யாரும் இல்லையா? அவங்கள விட்டு நீங்க சர்ச் பண்ண சொல்லுங்க. சிஎம் ஆர்டர்னு போயிட்டு டைரக்டா சர்ச் பண்ணிட்டோம், நாங்க எதுவுமே கேட்கல. உங்க கட்சிக்காரங்க எதுக்கு போறாங்க? நீங்க சொன்ன டயலாக் தான், சும்மா நசன்னுட்டு. அப்படியா சார்? உங்க ஆளுங்க தான் சார் சும்மா நசன் பண்ணிட்டு இருக்காங்க.